ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 3 டேங்க்கையுமே க்ளீன் பண்ணணும். ரொம்ப மோசமாக இருக்குது. அரோனா டேங்க்கு, அலிகேட்டர் டேங்க்கு, அப்புறம் கேட்ஃபிஷ்ஷோட டேங்க்கு. அதுக்கு முன்னாடி சம்பு ஃபில்டரோட வீடியோ போடுங்கன்ற கமெண்ட்டு பார்த்துருந்தேன். இது ஆக்சுவலாக நான் மேக்கிங் வீடியோலாம் எடுக்கலை. ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு 3 ஃபீட் டேங்க்கில் செஞ்சோம். டேங்க்குக்கு கீழேயே வைக்கலான்ற ஐடியாவில். ஆனால் அது செட் ஆகலை. இந்த டேங்க்குக்கு அது அந்த பார்ட்டிஷன் கரெக்டாக இல்லாதனால உடச்சிக்கிச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த டேங்க்கு வீட்டில் சும்மா இருந்தப்போ சரி இதை டிவைட் பண்ணி பார்க்கலான்னு இதை ரெடி பண்ணி அப்புறம் பைப்பெல்லாம் வீட்டில் உட்காந்து கட் பண்ணி ஒட்டிகிட்டு இருந்தோம். ஆனால் அது ஒரு தனி வீடியோவாக நான் காட்டுறேன் எப்படி செட் பண்ணியிருக்கோன்றது. அதுக்கு முன்னாடி சரி இன்றைக்கி க்ளீன் பண்ண போகிறோம், மத்தியானம் போல் பண்ணலான்னு சொல்லிவிட்டு காலையிலேயே என்ன பண்ணியிருந்தேன், சிக்கனும் கொஞ்சம் ஈரலும் வாங்கியிருந்தேன். ஈரல் தான் மோஸ்ட்டாக க்ரோத்துக்கு டக்கு டக்குன்னு இருக்கும். ஏன்னா ஆனால் தண்ணி ரொம்ப கேவலமாயிரும். ஈரல் நீங்கள் என்ன தான் க்ளீன் பண்ணி போட்டாலும் தண்ணி குவாலிட்டி ரொம்ப கேவலமாக போயிடும் ஈரல் போட்டிங்கன்னா. அதனால தான் சிக்கன் வாங்கி போட்டுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா ஃபிஷ் டெய்லிலாம் போட்டு கட்டுப்படி ஆகாது, நமக்கு அவ்வளோ வாங்க முடியாது எல்லாத்துக்கும். நம்ம கேட்ஃபிஷ் டேங்க் பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே மகா மட்டமாயிருச்சு. ஏன்னா அது கொஞ்சம் வெயில் படுற மாதிரி இருக்கனால பாசி பிடிச்சி ரொம்ப மோசமாக இருக்குது. என்ன தான் மூடி வச்சாலும் அது பாசி எப்படியோ வந்துடுது. அது இல்லாமல் இதுக்குள்ளே வேறு நிறைய கோல்டு ஃபிஷ் வச்சுருந்தேன், ரொம்ப கேவலமாயிடுச்சு. ஸோ அதையும் க்ளீன் பண்ணோம். அலிகேட்டர் டேங்க்கு சொல்லவே வேணாம், அது அதுக்கு மேலே ரொம்ப அழகாக இருந்தது. அலிகேட்டரும் கொஞ்சம் வளர்ந்துருக்கு, முன்னைக்கு இருந்ததை விட இப்போ எவ்வளோ பரவாயில்ல. கேட்ஃபிஷ் பாருங்களேன், அவர் இந்த மூளையை விட்டு நவரவே மாட்டாப்புல. எவ்வளோ கேவலமாக இருக்குது பார்த்திங்களா டேங்க்கு. சரி எப்பவும் போல் நான் நம்மளோட அந்த க்ரீன் பைப் எடுத்துகிட்டு வந்துட்டு டேப்பில் கனெக்ட் பண்ணி தண்ணி திறந்து விட்டு அதேமாதிரி டஸ்ட் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு தண்ணி எவ்வளோ முடியுமோ அந்த வாட்டி குறைச்சிடலான்ட்டு ஒரு பிளானு. ஸோ ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு கேமராலாம் செட் பண்ணிட்டேன். இது பார்த்திங்கன்னா நான் வாங்கிட்டு வந்த புதுசில் அலிகேட்டர் எடுத்த வீடியோ. இத்தனோண்டு இருக்குது பாருங்கள், 1000 ரூபாய்க்கு வாங்கினது அலிகேட்டர். நான் கேட்ஃபிஷ் வாங்கினப்போ எந்த சைஸில் இருந்தது அப்படின்றதையும் வீடியோ இதில் ஆட் பண்ணியிருக்கேன், பாருங்கள். அலிகேட்டர் கூட போட்ட அந்த 2 கோல்டு ஃபிஷ் என்னாலே பிடிக்க முடியல. நெட்டில் என்ன தான் ட்ரை பண்ணி பார்த்தாலும் அது அவ்வளோ ஸ்பீடாக இருக்குது. அதனால் அதுங்களை இன்றைக்கி பிடிச்சி அரோனாக்கு கைமா வைக்கிற வேண்டியதான்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ தண்ணியை ட்ரை பண்ணிட்டு பிடிச்சிருவோம். இது எப்பவும் போல் பைப்பை கனெக்ட் பண்ணி டஸ்ட் எடுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு டைம் லேப்ஸ் போட்டு விட்டு எடுக்க ஆரம்பித்தேன். பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், நிறைய டஸ்ட்டு. முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே எடுத்துட்டேன். ஃபுல்லாக டஸ்ட்டை ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு இதுக்குள்ளே ஒரு 2 கோல்டு ஃபிஷ் இருந்தது, அதை எடுத்து அரோனாவுக்கு ஃபீடிங்காக போட்டேன். பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டஸ்ட் எல்லாத்தையுமே மொத்தமாக க்ளியர் பண்ணிட்டு தண்ணி இந்த லெவலுக்கு குறைச்சிட்டேன். சரி இதுக்கு மேலே குறைக்க வேணாம், இதில் இருக்கட்டும், இது மேலே அப்படியே தண்ணியை ரீஃபில் பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான் பண்ணிட்டேன். கேட்ஃபிஷ்ஷும் முன்னைக்கு இருந்ததை விட இப்போ கொஞ்சம் வளர்ந்துருக்கு. இதுக்கு சிக்கன் தான் போட்டுட்ருக்கேன், நடுவில் ஈரல். லைஃப் ஃபீடுக்கு இது சைஸ் இது வாய்க்கு கொள்கிற மாதிரி இன்னும் நான் ஃபீட் ஃபிஷ் வாங்கலை. அதனால் இதுதான் இப்போதைக்கு யூஸ் பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா கேட்ஃபிஷ் வாங்கினேன் ஃபஸ்ட்டு டே சின்ன டேங்க்கில் வச்சுருந்தாங்க. பாருங்கள் எத்தனோண்டு இருக்குது பாருங்கள், ரொம்ப சின்னது. இது வீடியோவில் கூட உங்களுக்கு நான் அவ்வளோ ஜூம் பண்ணியிருக்கனால இப்படி தெரியும்னு நினைக்கிறேன். நான் பார்த்தா ரொம்ப 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 குட்டி. 150 ருபீஸ்க்கு வாங்கினது இது. இப்போ நல்லா ரெடி ஆகிட்டாப்புல. ஆனால் வாங்கின ஃபஸ்ட் டேவே ஈரல் கொஞ்சம் பிச்சு போட்டிருந்தேன். செகண்ட் டே எப்படி இருக்குது பாருங்கள், வேறு எதுக்கு சின்னதுலேருந்தே ஈரல் சாப்பிட்டு வளர்ந்துருக்காரு ஆள். ஸ்ட்ராங் மேன். ஸோ கேட்ஃபிஷ்க்கு டஸ்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு திரும்ப பைப்பை போட்டேன், தண்ணியை திரும்ப ரீஃபில் பண்ணிடலான்ட்டு. ஸோ இதுக்கு ரீஃபில் பண்ணி முடிச்சிட்டோன்னா நெக்ஸ்ட்டு அலிகேட்டருக்கு பண்ணிட வேண்டியதான். இதுக்கு தண்ணியை ஏற்றிட்டு அலிகேட்டருக்கு டியூப்பு போட்டேன். இப்போது என்ன பண்ண போகிறோன்னா, தண்ணியை திறந்து விட்டு அதே மாதிரி அலிகேட்டர் டேங்கில் இருக்க எல்லா டஸ்ட்டையும் ஃபஸ்ட்டு எடுக்கணும். எடுத்துகிட்டு அந்த கோல்டு ஃபிஷ்ஷை பிடிச்சிட்டு தண்ணி ஏற்ற வேண்டியதான். ஸோ ஆரம்பிக்கலாம்னு சொல்லி டியூப் வச்சுருந்தேன். பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், அலிகேட்ரு சைஸ் கொஞ்சம் லைட்டாக வளர்ந்த மாதிரி இருக்குது. இதுக்கு டெய்ல் கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்க மாதிரி இருக்குது ஃபஸ்ட்டு வச்சுருந்த அலிகேட்டரை விட. இந்த கலர் தான் கொஞ்சம் இன்னும் டார்க்காக இருந்தால் நல்லாயிருக்கும். மேபி நம்ம டேங்க்குக்கு மாற்றுறப்போ பிளாக் பேக்ரவுண்டு போட்டால் கலர் மாறுமோ என்னமோ, அதுக்கு தான் நானும் வெயிட் பண்ணுறேன், பார்ப்போம். இதுக்கும் டைம் லேப்ஸ் போட்டு விட்டேன். பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் டஸ்ட்டெல்லாம் எப்படி ஃபில்டர் ஆகுதுன்னு. முடிஞ்ச அளவுக்கு எடுத்தேன் டஸ்ட்டு. அதுக்கு அதை விட மெயினாக இந்த கோல்டு ஃபிஷ்ஷை பிடிக்கிறது தான் போதும்னு ஆகிடுச்சு. எவ்வளோ நேரம் ட்ரை பண்ணாலும் ஓடினே இருந்ததுங்க. இதில் குறுக்க அலிகேட்டர் வேறு. எப்படியோ ஒரு வழியாக அதை பிடிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்க. ரெண்டையும் பிடிச்சி ஒரு பக்கெட்டில் போட்டு
அப்புறம் இதுங்களை தூக்கிட்டு போய் அரணாவுக்கு போட்டேன். நான் அப்போயே நினச்சேன் இது போடுறப்பயே இது அரணாவிலையும் பிடிக்க முடியாதுன்னு நினச்ச மாதிரியே அதாலையும் பிடிக்க முடியல. ரெண்டும் செம டிமிக்கி கொடுத்துடுச்சு. இதில் போட போய் தண்டம். இப்போ இது பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பாருங்களேன், குட்டி அரணா சின்னதாக இருக்கப்போ அதுக்கு லைவ் ஃபீட் போட்ட வீடியோ அது. அவர் சின்னதுலேருந்தே லைவ் ஃபீட் எடுத்துகிட்டு தான் இருக்கார். இதை நான் அதுக்கு வாங்கியிருந்த லைவ் ஃபீட் ஃபஸ்ட்டு வாங்கியிருந்தது. வீடியோ போட்டிருப்பேன், பார்த்தா அவங்களுக்கு தெரியும். இது ஏன்டா இதுக்குள்ளே போட்டோன்னு இப்போ தான் யோசிக்கிறேன். நான் இன்றைக்கி காலையில் எழுந்துச்சி பார்த்தா அதே மாதிரி சம்பில் ஏதோ ஒன்று மாட்டிகிட்டு இருக்கு போல். தண்ணி ஃபுல்லாக டேங்கில் ஏறி கிடக்கு. திரும்ப இப்போ நான் சம்பு பைப்பை கழட்டி அதே மாதிரி போய் ஓஸ் போட்டு மாட்டியிருக்க டெஸ்ட்டை எடுத்து திரும்ப நான் சம்பை கனெக்ட் பண்ணோம். இது தேவையில்லாத தலைவலி தான். அது பசியில் இருக்கப்போ ஒரு ஃபிஷ்ஷை போட்டு விட்டா கரெக்டாக இருக்கும். நான் தான் கொஞ்சம் தேவையில்லாமல் நேற்று 4 மீன் போட்டேன். 2 சாப்பிட்டு 2ல் ஏதோ ஒன்று இப்படி சிக்கியிருக்கு போல். பரவாயில்ல, அதையும் இன்றைக்கி சரி பண்ணுவோம். அப்புறம் என்ன பண்ணேன், ஸ்க்ரப் வச்சு எப்பவும் போல் தண்ணியை ட்ரெயின் பண்ணிட்டு டேங்கில் ஃப்ரண்ட் கிளாஸை மட்டும் தேய்ச்சிட்டு முன்னாடி ரொம்ப கேவலமாக இருந்தது. இந்த ஸ்பாஞ்சை தண்ணியில் போட்டு புழிஞ்சிட்டு இதை தொடச்சிட்டோம்னா எதுவும் பளிச்சுன்னு ஆகிடும். ஸோ அதேமாதிரி தொடச்சிட்டேன். அந்த மேக்னெட்டிக் க்ளீனரை வச்சு நான் தேய்க்கலை, ஏன்னா அந்த அளவுக்குலாம் ஒன்றும் அழுக்காக இல்லை. ஸோ அதை அப்படியே ஓரமாகவே வச்சிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா தொடச்சதுக்கப்புறம் எப்படி பளிச்சுன்னு இருக்குன்னு உங்களுக்கே தெரியும், கிளாஸ் முன்னைக்கும் இப்போக்கும். அப்படியே நான் இதுக்கும் வேலையை முடிச்சுட்டு டேங்க்கில் தண்ணி ஏற்ற ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இதில் தண்ணி ஏறிடுச்சுன்னா அப்படியே போய்ட்டு சம்ப் ஆன் பண்ண வேண்டியதான். சம்ப் டேங்க்லலாம் இப்போதைக்கு நான் ஒன்றும் கை வைக்கல, ஏன்னா அது ரொம்ப ஒன்றும் மோசமாக இல்லை. நிறைய மீன் வச்சுருந்தா தான் அதை அடிக்கடி க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். இது சிங்கிளாக அரோனா தானே, அதனால் சம்பில் ஒன்றும் கை வைக்கல. ஸோ தண்ணியை ஃபுல்லாக ஏற்ற ஆரம்பிச்சிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி ஓரளவுக்கு ஏற்றியாச்சு. சம்புலேயும் தண்ணி பைப் வழியாக இறங்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அவ்வளோதான், டியூப் எடுத்துட்டேன். கீழே பாட்டம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. கொஞ்சம் லேஸாக டஸ்ட் இருக்கும். அது இந்த கோல்டு ஃபிஷ்ஷுங்க ரெண்டும் உட்காந்து தின்னுட்டு இருந்தது. மற்றபடி பார்த்தா அரணா ஜம்முன்னு ஆகிட்டாப்புல. இப்போ உங்களுக்கு நான் சம்பு காட்டுறேன் பாருங்களேன். சம்பு அது கிளாஸ் ஒழுங்காக இருக்காது, கிளியராக இருக்காது. இருந்தாலும் அந்த தண்ணி கொட்டுற ஸ்பீடு தெரியும் உங்களுக்கு எவ்வளோ ப்ரெஷராக இருக்குன்னு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதோ பாருங்களேன். இது இந்த அளவுக்கு ஸ்பீடு வரணும். சம்பில் எதனா அடைச்சிட்டு இருந்ததுன்னா மட்டும்தான் ஒரு மாதிரி ஸ்லோவாகிடும். ஸோ இந்த அளவுக்கு ஸ்பீடு இருந்தது நமக்கு. அதனால் வேறு ஒன்றும் பெருசாக வேலை வைக்கல இந்த டேங்கில். இது நம்மளோட சம்ப் மோட்ரு அடிக்கடி கொஞ்சம் மக்கார் கொடுத்துக்கிட்டு இருக்குது. ஸ்லோவாக இதையும் மாற்றி தான் ஆகணும். இது சரியான தலைவலி. டியூப்பை கட்டி திரும்ப நம்ம மெல்ட் பண்ணோம் பார்த்தீங்களா, டியூப்பை மெல்ட் பண்ணி அந்த பைப்புக்குள்ளே செட் ஆகிற மாதிரி, அது ஒரு பெரிய ப்ராசஸ்ஸு. அதையும் பண்ணணும். ஸோ க்ளீன்லாம் பண்ணி முடிச்சுட்டு மத்தியானம் நைட்டு போல் திரும்ப சரி அலிகேட்டருக்கும் கேட்ஃபிஷ்க்கும் ஃபீட் பண்ணலான்னு சொல்லிவிட்டு சிக்கன் எடுத்துகிட்டு போனேன். அலிகேட்ரு எப்பவும் போல் நைட் டைமில் லைட் போட்டால் டம்முன்னு அடிக்கும். அதே மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்தது. நம்ம ஏதாவது பிடிக்க வர மாதிரி. இதுக்குள்ளே போட்டதுலேருந்து ஒரு நாள் கூட அதை பிடிக்க ட்ரை பண்ணது கிடையாது நம்ம. ஸோ எப்பவும் போல் ஒரு 3 பீஸு போன்லெஸ் சிக்கன் போட்டு விட்டோம். அது எப்படியே நம்ம நிறைய பார்த்துட்டு இருந்தோம், வீடியோ எடுக்கிறோம் அப்படின்னாலுமே சாப்பிடாது. லைட் ஆஃப் பண்ணிட்டு போனோன்னா முடிச்சிடும். ஸோ அதே மாதிரி நான் சாப்பாடை போட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டு மூவ் ஆகிடலான்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா உனக்கு தெரியும், ஃபஸ்ட்டு இருந்ததை விட இப்போது கொஞ்சம் நல்லா இருக்குது. ஆள் நல்லா வளர்ந்துருக்காப்புல. என்ன அதால் கொஞ்சம் திரும்ப முடியல. இதில் கோல்டு ஃபிஷ்லாம் போட்டால் டக்கு ஓடி பிடிக்க முடியல அதால். ஏன்னா இப்போ கரெக்டாக நிற்கிறப்போ உங்களுக்கு தெரியும் பாருங்களேன், கொஞ்சம் தான் கேப் இருக்குது இப்படி நேராக நின்றுச்சுன்னா. ஸோ இன்னும் கொஞ்சம் வளரட்டும். வளர்ந்ததும் இதுக்கு அந்த டஃப் அண்ட் கிளாஸில் ஒரு டேங்க் தான் பார்த்து வச்சுருக்கேன். அதுக்கு மாற்றிடலான்னு ஒரு ஐடியாவில் தான் இருக்கேன். ஸோ அதுக்கு பிளாக் பேக்ரவுண்ட் போடலாமா இல்லை ப்ளூ பேக்ரவுண்ட் போடலாமான்ற சஜஸ்ட் பண்ணுங்கள் அந்த அலிகேட்டருக்கு வாங்குகிற டேங்க்கில். ஸோ கேட் ஃபிஷ்ஷுக்கு ஃப்ளாஷ் லைட் போட்டு நான் வீடியோ எடுத்ததில்லை, ஃபஸ்ட் டைம் போட்டேன். அதனால் அது பதற ஆரம்பிச்சிருச்சு. சாப்பிடுமான்னு டவுட்டில் இருந்தேன், ஆனால் பரவாயில்ல, போட்டோடனே சாப்பிட ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ கேட்டுக்கு நான் சிக்கனை விட்டுட்டு ஈரலே போட்டேன். ஒரு 2 பீஸ் ஈரல் இருக்குது. ஸோ அதை பிச்சு ஃபுல்லாக கேட்டுக்கு கொள்கிற மாதிரி போட ஆரம்பிச்சிட்டேன். நான் அதுவும் போட்டு எல்லா பீஸுமே சாப்பிட்ருச்சு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஃபீட் பண்ணிவிட்டு டேங்க்கை க்ளீன் பண்ணிட்டு திரும்ப நைட் ஃபீடிங்கும் பண்ணியாச்சு. அதை தான் ஒரு வீடியோவாக எடுத்திருந்தேன். இன்றைக்கி வீடியோ இதோட அவ்வளோதான்.
நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். அதே மாதிரி நெக்ஸ்ட் வீக் வந்து குளத்தூர் போகலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன். கன்ஃபார்மாக போவேன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீக் குளத்தூர் வீலாகும் போடுறேன். சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.